வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இரு பதவி காலத்திலையும் நெட்டோ கூட்டாளிகளை விமர்சனம் செய்யறதுக்கு அவரு தயங்கினதில்ல. ஆனா ஹார்மோஸ் நீரிணைய பாதுகாப்பு செய்யறதுக்கு தோல்வி அடைவது நெட்டோவுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் மோசமானதா இருக்கும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். அந்த கூட்டணியோட நோக்கம் குறித்து அவருடைய புரிதல் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. நெட்டோ ஒரு தற்காப்பு கூட்டணியாக உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு பிரிட்டன் ராணுவத்தையுடைய முன்னாள் தளபதி ஜெனரல் சர் நிக் கட்டார் தெரிவிக்கிறாரு. ஒரு கூட்டாளி நாடு தன்னோட விருப்பப்படி ஒரு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மற்ற அனைவரும் இதை பின்படுத்தணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துற வகையில இந்த கூட்டணி உருவாகல. நாம் சேர வேண்டிய நெட்டோ இதுதானா அப்படின்ட்டு உறுதியாக எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி நெட்டோ உறுப்பினரா ஒரு நாட்டோடைய இறையாண்மைக்கு உட்பட்ட கிரீன்லாந்து ஒரு சில வார்த்தைகள் கூறி அங்க முன்வைக்கிறாங்க. இதுல ட்ரம்புக்கு நேரடி மறுப்பு வந்திருக்குது. சில பதில்கள் மிகவும் நேரடியாக இருந்தாலும் இதற்கு ஒரு காரணம் இருக்குது. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானோட போருக்கும் நெட்டாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே நேரத்துல பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் ஐரோப்பாவோட கடற்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கருத்து தெரிவிக்கிறாரு. ஒரு வலிமை மிக்க அமெரிக்கா கடற்படையால செய்ய முடியாதத ஐரோப்பிய கடற்படை என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ட்ரம்ப் அங்க போயிருக்கிறாரு. இது எங்களோட போர் இல்ல, ஆனா நாங்க இந்த போரை தொடங்கல. இது எல்லாமே வளைகுடா நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய அவசரமான வளர்ந்துட்டு வர தேவை அனைத்தையும் மறைக்குது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மற்றும் சீனா நட்பு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சில கப்பலை தவிர ஹார்மோஸ் நீரிணை அந்த வழியா வர கப்பலை ஈரான் தடுத்து நிறுத்தி இருக்குது. மேற்கத்திய நாடுகளுடைய அரச ஒரு தீர்வு காண வச்சிருக்குது. இத பாத்தீங்கன்னா ட்ரம்ப் போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துல உருவாக்கப்பட்டதா இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகத்துல இடமளிக்குது. உலக பொருளாதாரத்து மீது பாதிக்க அடையக்கூடிய வகையில இல்லாத அளவுக்கு இது சரி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவசியம் உள்ளது. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா விரைவான தீர்வு இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் வளைகுடா கூட்டாளிகளுடன் ஒரு நடைமுறை பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு உரையாடல் நடந்து வருது. ஆனா நாம முடிவெடுக்கிற கட்டாயத்துல இன்னும் வரல. கன்னிவெடி எதிர்ப்பு நடவடிக்கையான கப்பல் கன்னிவெடி எதிர்ப்பு நடவடிக்கை கப்பலான HMS மிடில்டன் பெரிய அளவிலான பராமரிப்புக்காக பிரிட்டன் திரும்பிய நிலையில பல இடங்கள்ல பிரிட்டிஷ் அகற்றும் கன்னிவெடி கப்பல் எங்குமே தென்படவில்லை. அதற்கு பதில் பாத்தீங்கன்னா ராயல் நேவி உருவாக்கப்பட்ட புதிய கப்பல் மற்றும் ட்ரோன்களை வழங்க திட்டமிட்டிருக்குது. இது மக்கள் ஆபத்துல இருந்து சிக்க வைக்காம தற்காத்து கொள்றதுக்காக இது பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு காலகட்டத்துல கடற்படை இருக்காங்க இல்லையா, அவங்களோட முக்கியமான வேலைப்பாடு கன்னி வெடிகளை அகற்றுவது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னுரிமை பட்டியல்ல இருந்து இவங்கள நீக்கி இருக்காங்க. ராயல் நேவி முன்னாள் கமாண்டர் டாப் ஷார்ப் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு, சமீபத்திய பிரிட்டிஷ் தொழில்நுட்பங்கள் இன்னும் போர்க்களத்துல சோதிக்கப்படல அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்கு. அது வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ட்டு அடுத்த சில வாரங்கள்ல தெரிஞ்சிடும். மேற்கத்திய நாடுகள் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கன்னி வெடியை அகற்றும் நடவடிக்கையை அகற்றுவதற்கு 1991ஆம் ஆண்டு இதை செய்யுது. முதல் வளைகுடா போறப்ப ஈராக் என்ன செய்யுதுன்னா கடற்கரை பக்கத்துல கன்னி வெடிகளை வச்சிருந்திருக்கு. அந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட 51 நாட்கள் ஆகியிருக்குது. எந்த ஒரு கடற்படையும் பாத்தீங்கன்னா இதை அகற்றுவதற்கு எந்த ஒரு செலவும் செய்யல. குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த விஷயத்துல மிகவும் பின்தங்கி இருந்திருக்கு. அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா சொந்த செலவுல அவெஞ்சர் கிளாஸ் கண்டுபிடிச்சு சிறப்பு கன்னி வெடி அகற்றும் எல்லா கப்பலையும் வெளியில எடுக்குது. இதுக்கு பதிலு நிறைய ஆளில்லா பயன்படுத்தும் கன்னி வெடி கப்பல்களை கொடுக்குது. ஆனா இது கன்னி வெடிகளை மட்டும் அகற்றுவதற்கு பயன்படுத்தாம ஈரான் பாத்தீங்கன்னா புரட்சி படை கப்பல் படைக்கு பயன்படுத்தப்பட கடற்படைக்கு ட்ரோன்கள் மற்றும் கரை ஏவுகணை இருக்கு இல்லைங்களா, அதன் மூலம் கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் திறன் கொண்டிருக்கு. ஈரான் நாடு தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா, நிலத்தடி சுரங்கத்துல அதிக எண்ணிக்கையான படகுகள் ட்ரோன்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. இது ஈரான் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக இத்தகைய எல்லா சேமிப்பையும் சேமிச்சுட்டு வந்திருக்கு. ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்ட்டு சொல்ற ட்ரம்ப் அதை சேரத்துக்கு ஈரான் கடற்கரையில தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு.
கடற்கரையில பாத்தீங்கன்னா, சில மோசமான நபர்கள நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்டின்ட்டு சொல்றாரு. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வெடிகள வைக்கிற படகுகள நிறுத்தி இருக்குது. ஆனா, அமெரிக்காவோட கூட்டாளிகள் பாத்தீங்கன்னா, இத பின்பற்றதற்கு தயாராக இல்ல. இவ்வளோ ஆபத்துகள் நிறைந்த சூழல்ல, நாடுகள் பாத்தீங்கன்னா, இதுல ஈடுபடுறதுக்கு தயங்குறது இல்ல. அதுக்கு பதிலா பிரிட்டன் அரசு சொல்றது மாரி நீரிணைய திறக்கறதுக்கு உறுதியான வழிய, அங்க இருக்கிற பதற்றத்த குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு.